கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் ஒருவருமா இருக்கிறதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால கிருபையும் சமாதானம் உண்டதாக. இந்த வேளையில இந்த ஈஸ்டர் நாளில் ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சியில பணிபுரிவதன் ஒவ்வொருக்கும் என்னுடைய இனிய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை இயேசு நாமத்தினால உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால நம்ம பல இந்த நாடுகளில் இந்த உலகம் முழுவதும் இந்த ஈஸ்டர் திருநாளை என்ன பண்ணியிருப்பார்கள், கொண்டாடப்பட்டிருப்பார். எதுக்காக இந்த ஈஸ்டர் கொண்டாடுகிறார் சொல்லி நாம் பார்க்கும்போது 2000 ஆண்டுகள் முன்பதாக இயேசு நமக்காக பிறந்து நமக்காக மரித்து நமக்காக பாடல்பட்டு உயிரோடு எழுந்த நாளை தான் நம்ம ஈஸ்டராக என்ன பண்ணுகிறோம், கொண்டாடி வருகிறோம். பாருங்க, இந்த நாள் ஒரு வேத பகுதியை நம்ம வாசித்து நம்ம என்ன பண்ணலாம், கடந்து செல்லலாம். 1 பேர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்திலே என்ன பண்ண மரித்து என்ன பண்றாரு, பாதாளத்துக்கு போறார். ஆவிலே என்ன பண்ண உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார், சதா காலங்களும் உயிரோடு கூட என்ன பண்ண ஜீவித்திருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அந்த ஆவிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிலுக்கு அவர் என்ன பண்ண பிரசங்கம் பண்ணார். நோவா காலத்தில் மரித்த இந்த ஜனங்களுக்காக என்ன பண்ணாரு, பிரசங்கம் பண்ணார். இந்த வேலையில இதை நீங்க எத்தனை பேர் திரும்ப சொல்லல, நான் ஒவ்வொரு இந்த வார்த்தையை படிக்க யோசிக்கிறேன். ஏன் அவர் மரிக்கணும், ஏன் இந்த பாதாளத்துக்கு போனோம், காவல் உள்ள ஆவிலுக்கு அவர் ஏன் பிரசங்கம் பண்றேன்னா, பிரசங்கம் எதுக்காக பண்ணணும், மனம் திரும்புவதற்காக தான் பிரசங்கம், பரலோகம் போவதற்காக தான் பிரசங்கம், சமாதானத்துக்காக தான் பிரசங்கம், சந்தோஷத்துக்காக தான் நான் பண்ணது பிரசங்கம். ஒருவேளை என்னன்னா தேவ நோக்கமாக இருக்கலாம். உபாகமம் 20 சொல்லுது, மறைக்கப்பட்டவைகள் தேவனுக்குரியவைகள், அதை நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. இதை நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, அதை நம்ம சிந்தித்து பார்க்கும்போது ஒருவேளை காவலில் உள்ள ஆவியில கூட தேவனாக கர்த்தர் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவரை பரலோகத்தில் கொண்டு போய் என்ன பண்ணிடலாம், சேர்ந்திருக்கலாம். அதை நீங்க விசுவாசிக்கும் போது அவர் இயேசு மரித்ததுன்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக இயேசு மரித்திருக்கிறார். அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை இந்த ஈஸ்டர் நாள் உங்களுக்கு கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.